குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் டு யூ ஆல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்டிஇடி எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்துக்குரிய அந்த மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வரலாறு தொடர்பான சமூக அறிவியல் தொடர்பான வினா விடை குறிப்புகள், பாடக்குறிப்புகள் இது நம்மளுடைய சேனலில் போடுறாங்க. அது உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வினா விடைகளை பார்த்துருவோம். ரிக்வேத காலத்தில் சமூகத்தின் அடிப்படை அலகு எது? விஸ், ஜனபதா, ஜனா, குலம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணலாம். குலம் ரிக்வேத காலத்தின் சமூகத்தின் அடிப்படை அலகு எது அப்படின்னா குலம் என்பது சரியான ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? ரிக்வேத கால ஆரியர்களுக்கு கால்நடைகளை முக்கியமான சொத்தாக கருதப்பட்டது. பின்வேத காலத்தில் விவசாயம் முதன்மை தொழிலாக மாறியது. தொடக்க வேத காலத்தில் சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. முண்டக உபநிடதத்தில் இருந்து இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே எடுக்கப்பட்டது. இதுல எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி வினாக்கள் வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுல எது சரி அப்படின்னா பி ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 சரி. அப்ப 3வது மட்டும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, தொடக்க வேத காலத்தில் சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்ல, அப்ப தொடக்க வேத காலத்துல இந்த சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் முக்கியத்துவத்தோடு இருந்தன அப்படின்றதான் சரி. முக்கியத்துவத்தோடு இருந்தன அப்படின்றதான் சரி. பின் வேத காலத்துலதான் இது தனது முக்கியத்துவத்தை இழந்தது. அடுத்த கேள்வி பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்குது. கூற்று காரணம். கூற்று பின்வேத காலத்தில் அரசரின் அதிகாரம் அதிகரித்தது. காரணம் பாலி என்ற காணிக்கை கட்டாய வரியாக மாறியது. பாலி அல்லது பலி என்ற காணிக்கை கட்டாய வரியாக மாறியது. மேலும் சபா, சமிதி போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஏவிற்கு ஆர் சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏவிற்கு ஆர் சரியான விளக்கம் அல்ல. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஏ அப்படின்றது அசசன், ஆர் அப்படின்றது ரீசன். அசசன் கூற்று, ரீசன் காரணம். இதாங்க முந்தைய வினாவுடைய தொடர்ச்சி தான். இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஏவிற்கு ஆர் சரியான விளக்கம். இதுல பாருங்க, பாலி அல்லது பலி என்ற காணிக்கை கட்டாய வரியாக மாறியது. மேலும் சபா, சமிதி போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. எந்த காலத்துல அப்படின்னா பின் வேத காலத்துல. அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இந்த மாதிரி கேள்விகளை ஒரு முறைக்கு இருமுறை படித்து அதுக்கடுத்து ஆன்சர் எழுதுறது கரெக்டாக இருக்கும். வேதகால இலக்கியங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம்: சுருதிகள் மற்றும் ஸ்மிருதிகள். ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்மையாக சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர். தொடக்க வேத காலத்தில் குலபதி என்பது குடும்பத் தலைவரை குறிக்கும். பின் வேத காலத்தில் பெண்கள் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பது குறைந்தது. இதுல எது தவறானது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். தவறானது எது அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்மையாக சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர்னு கொடுத்துருக்கோம். இது தவறானதுங்க. மீதி 3ம் சரி, இது ஒண்ணுதான் தவறானது. அப்ப அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்தரலாம். விளக்கம் பாருங்க. ரிக்வேத கால ஆரியர்கள் முதலில் சப்த சிந்து எனப்படும் பஞ்சாப் பகுதியில் குடியேறினர். கிமு 1000க்கு பிறகே அவர்கள் சிந்து கங்கை சமவெளிக்கு கிழக்கு நோக்கி நகர்ந்தனர் அப்படின்றதான் சரியான பதில். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு எது தவறானது? வர்த்தமான மகாவீரர் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர். ஜினா என்ற சொல்லுக்கு தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்று பொருள். மகாவீரர்
12.5 ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு கைவல்யம் அடைந்தார். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். அவர் ஜைன வம்சத்தை நிறுவினார். இதுல வந்து எந்த கூற்று தவறானது அப்படின்றது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான வினாக்கள் தான் வருது. அதனாலதான் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதுல தவறானது எது அப்படின்னா, முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். அவர் ஜைன வம்சத்தை நிறுவினார். இதுதான் தவறானது. மீதி மூன்றுமே சரியானது. அப்ப இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் என்பது உண்மை. ஆனால் அவர் வந்து ஜைன வம்சத்தை நிறுவினர் அப்படின்றது வந்து இல்ல. அதனால ஜைன என்ற சொல் வந்து ஜினா என்பதிலிருந்து உருவானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜைனா என்ற சொல் வந்து ஜினா என்ற என்பதிலிருந்து உருவானது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, புத்தரின் இயற்பெயர் என்ன? கௌதமர், சுத்தோதனர், சித்தார்த்தர், மாயாதேவி. புத்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா இது சிம்பிளான கொஸ்டின் தான். சித்தார்த்தர் என்பது சரியான பதிலுங்க. அடுத்து பாருங்க, புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? லும்பினி, கயா, குசிநகரம், சாரநாத். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரநாத். சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்கா அங்கதான் வந்து நிகழ்த்தினார். அடுத்த வீணா பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பௌத்தத்தின் இறுதி நோக்கம் நிர்வாண நிலை அடைவது. பௌத்தம் அனாத்மா, அனாத்மானா எல்லையற்ற ஆன்மா, மற்றும் அனித்யா, அனித்தியான நிலையாமை கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது. சமணம் பௌத்தத்தை விட தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. மணிமேகலை காப்பியம் தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கிற்கு சான்றாக உள்ளது. இதுல வந்து பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனைத்துமே சரியானவைங்க. அடுத்து பாருங்க, 9வது வினா, இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கிய நந்தர்கள் எந்த வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தனர்? இந்த நந்த வம்சத்திற்கு முன்பு ஆட்சி புரிந்த வம்சம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், மௌரிய வம்சம், இவை எதுவும் இல்லை. ஆன்சர் பாருங்க, சிசுநாக வம்சம். இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கிய நந்தர்கள் எந்த வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தனர் அப்படின்னா சிசுநாக வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தனர். மகதத்தின் தலைநகரை ராஜகிருதத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றிய அரசர் யார்? பிம்பிசாரர், அஜாதசத்ரு, காலசோகா, உதயன். சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காலசோகா. மகதத்தின் தலைநகரை ராஜகிருதத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றிய அரசர் யார் அப்படின்னா காலசோகா என்பது சரியான பதிலுங்க. இதே மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன் டெட் மற்றும் டிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கு சமூக அறிவியல் வரலாறு தொடர்பான வினா விடைகளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, பயன்பெறுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.